எல்லோரும் நல்லா இருக்குங்களாம்மா. இன்றைக்கி உங்களுக்கு சில பெண்ணோட வரம் தான் கொண்டு வந்திருக்கேன். இது மாதிரி ஒரே வீடியோவில் பல பெண்ணோட வரங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கோ அந்த பெண்ணோட நேமை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கம்மா. சரி வாங்க, இப்போ முதல் வரனை பார்த்துடலாம். இவங்க பேர் மாதவி, வயசு 32 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. ஒரு நல்ல வசதியான வரம் தேடிருக்கேன் அப்படின்னா ஜாதி தடையிலன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு செட் ஆகுமா. சரி வாங்க, இப்போ ஜாதி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க, ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடம் சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதின்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க தனியாக தான் வாழ்ந்தோட சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா தனியாக இருக்காங்களாம்மா. இவங்க அப்பா ஒரு ஸ்லிப்பர் ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்களா. அது இல்லாமல் 3 வீடு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்காங்களாம்மா. இவங்க அம்மா சேஃபாக தான் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் பையன் இருக்கதாங்க சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் இருக்காங்களா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க பேரண்ட்ஸ் நல்ல வசதியாக தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒர்க் பண்ணி மந்த்லி ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சிட்டு வரதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இவங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒத்து போகாமல் தனியாக வந்துட்டாங்களா. இப்போ தனியாக சில வருஷமாக இருக்காங்களாம்மா. இவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒருத்தர் தான் கணவராக வரணும் எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழக்கம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இவங்களை பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலில் தெரிவிங்கம்மா. சரி வாங்க, அடுத்த வரேன்னு பார்க்கலாம். இவங்க பேர் காமாட்சி, வயசு 31 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு தங்கமான குணம் இல்லை, ஒரு நடுத்தர வசதியில் பின் வரம் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க, ஜாதியம் பார்த்தீங்கன்னா நாடார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரம் பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படித்து சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்சுட்டு இப்போ காசு வேலை பார்த்துட்டு வராங்க. அது இல்லாமல் ஆன்லைனில் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஈவினிங் டைம் எடுத்துகிட்டு இருக்காங்களா. இது சம்மந்தமாக யூடியூப்ல ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல ஒரு திறமையான ஆள் தாம்மா. இவங்களுக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்களாம்மா. அம்மா சில வருஷம் முன்னாடி தவறிட்டாங்களா. இவங்க அப்பா டைலர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓரளவு இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருக்காங்களா. அவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களோட முதல் திருமணம் நடந்த சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் இவங்களோட போயிட்டாங்களாம்மா. அப்புறம் 20 நாளாக தலைமுறை தான் இருக்காங்களா. அதுலேருந்து மீண்டும் இப்போ கொஞ்ச நாள் தான் 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்க்குறாங்களாம்மா. மந்த்லி நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கேரிங்கான குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு நார்மல் இன்கம் வந்தாலும் ஓகேன்னு பரவாயில்ல சொல்கிறாங்க. சேமிப்பு ஆர்வம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு சந்தோஷமாக வச்சுக்கணும் எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மொபைல் எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா உங்களோட விருப்பத்தை கமலில் தெரிவிங்கம்மா. அடுத்த வரேன்னு பார்க்கலாம். இவங்க பேர் இன்பா, வயசு 31 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணம் நல்லா கேரிங்காக பார்த்துக்கிறேன். நடுத்தர வசதி கொண்டா பெண் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாமா. இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க, ஜாதியும் பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா துலாம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுசம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் அனுப்பிட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஸ்கூல் போல தான் படிச்சுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு குக்கிங் ஹெல்ப் பண்ணுறதுன்னு அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. ஒரு நார்மல் இன்கம் தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தங்கவும் சாப்பாட்டுக்கு போக கொஞ்சம் அமௌண்ட் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிமா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. அவராலையும் இப்போ ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாலை கட்டுற கடையில் பூ கட்டுற வேலை பார்க்குறாங்களா. இவங்க சொந்தமாக ஒரு வீடு மட்டும் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் லைஃப் கொஞ்சம் பரவாயில்லாமல் போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவரோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி நடந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ சில மாதத்துலேயே இவருக்கும் அவருக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. அப்புறம் அதை மறக்க தான் வேலைக்கு போயிருக்காங்களாம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கும் அப்புறம் இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரணும் பார்க்குறாங்களா. சில வருஷம் ஆண் துணை இல்லாமல் தான் இருக்காங்களாம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற கணவர் ஒரு நல்ல கேரிங்காக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களும் நல்லபடியாக பார்த்துன்னு சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் கூட சொல்கிறாங்க. இவங்க வந்து முழுசாக வரவங்க சொல்லியிருக்காங்கம்மா. அடிப்படை வசதி இருந்தாலே போதும்னு எதிர்பார்க்குறாங்க. மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பவுன் ஆசை எடுத்து வச்சுருக்காங்களா. அப்புறம் அந்த வீடு இவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு தான் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல மாதம் வருமானம்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலை தெரிவிங்கம்மா. அடுத்த வரேன்னு பார்க்கலாம். இவங்க பேர் தர்ஷினி, வயசு 32 ஆகுது. இவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய நல்ல வசதி இருக்கிற பெண் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க எந்த மதம் சொல்கிறாங்க, ஜாதியும் பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா தனுசுன்னு சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பி வராங்களாம்மா. குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி வரை படிச்சிருக்காங்களாம்மா. இவங்க கஸ்டமைஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்களா. இவங்களுக்கு ஒருத்தர் ஃபேஸ் இமேஜ் கொடுத்தா அதே மாதிரி ஒரு சின்ன பொம்மையை செஞ்சு தருவாங்களாம்மா. அந்த மாதிரி ஒரு திறமையான பண்ணவங்கம்மா இவங்க.
இவங்க சோஷியல் மீடியா மூலமாக ஸ்கில்லு காமிச்சு நிறைய பேர் அப்புறம் இவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்களாமா. இவங்க இதில் ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சுட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா. அது இல்லாமல் 3 கடை ரெண்டுக்கு விட்டுருக்காங்களாமா. இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நல்ல வெசட்டான ஃபேமிலி தாம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு வீட்டு முன்னாடி பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் இருக்காங்களா. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாமா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கு ஒத்து போகணும் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. இவங்க அரேஞ்ச் மேரேஜ் மூலமாக தான் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. அவரால் இவங்களுக்கு சந்தோஷமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி மேற்கொண்டு கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறது வரணும் பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க தற்சாமியும் இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை வீட்டோட மாப்பியாருன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க நல்லபடியாக சந்தோஷமாக வச்சு எதிர்பார்க்குறாங்க. மனைவியை ஈக்குவல் ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க. இவங்க போன லைஃப் ரொம்ப கஷ்டப்படுறத சொல்கிறாங்க. அதனால் இப்போ வரப்போகிற இந்த 2ஆம் வாழ்க்கை நல்லபடியாக அமலன்னு பார்க்குறாங்கம்மா. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் உள்ளவராக எதிர்பார்க்குறாங்க. இவங்களும் அப்படி தான் நடந்துப்பாங்க சொல்கிறாங்கம்மா. இந்த மாதிரி தங்கமான குணம் உள்ள பெண்ணு உங்களுக்கு பிடிச்சா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். எங்கள் பேர் அத்துல்யா, வயசு 30 ஆகுது. இப்போ ஒரு தங்கமான உணவுல பொண்ணமாக கொண்டு வந்திருக்கேன். இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இவங்க இந்து மதம் சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா விருச்சகம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா போராடம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் வரம் பார்த்து வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ லேடிஸ் ஷாப் வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இந்த ஷாப் எங்கள் அப்பா தான் வச்சு கொடுத்துருக்காங்களா. இவங்களுக்கு தனியாக ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கணும் வச்சு தான் கொடுத்துருக்காங்களாம்மா. இவங்களுக்கு இதில் நல்ல வருமானம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பா மர வியாபாரம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க அப்பா இது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டு கூட விட்டுட்டு இருக்காங்களாம்மா. இவங்க நல்ல வெசட்டல் ஃபேமிலிம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஒய்ஃபாக இருக்காங்களா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இதை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களுக்கும் ஒரு பொண்ணுக்காக சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சுட்டாங்களா. இவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் ஃப்ரீயாகவே இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கண்டிஷன் போட்டே இருப்பாங்களாம். வாழ்க்கை ரொம்ப வெறுமை வச்சு சொல்கிறாங்கம்மா. ஆனால் தான் தனிப்பட்ட முறையில் தனியாக வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சில வருஷமாக தனி மேலே தான் வந்துட்டு வராங்களா. இப்போ இவங்க தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்ககிட்ட பேசி 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரணும் பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரிங்காக பார்த்துக்கிற ஒருத்தர் தான் கணவராக வர விரும்புகிறாங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறாங்க. ஆல்ரெடி மேரேஜ் ஆகி மனைவி இல்லாதவங்க இல்லைன்னா டிவோர்ஸ் ஆனவங்க தான் கணவராக எதிர்பார்க்குறாங்கம்மா. அப்போ தான் இவங்க ஃபீலிங் பண்ணி நம்புகிறாங்க. உங்களுக்கு பசங்க வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. உங்கள் மரியாதைக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்கம்மா. நீங்கள் வேலைக்கு போகணும்னு அவசியம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல வசதியான பெண் வர உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் தீபாவளி, வயசு 32 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தாங்கம்மா. இவங்க இந்து மதம் சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா வண்டியர்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மீனம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் இவங்களுக்கு மேக்கப் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. அதனால் இவங்க மேக்கப் கோர்ஸ் நல்லா கற்றுக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் மேக்கப் பண்ணிவிட்டு கரையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க சீரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்க ரெஃபரன்ஸில் சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்கப் போட கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு பிடிச்சி போய் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு இவங்க கிளைண்ட் ஆகிட்டாங்களாமா. இப்போ அதில் ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வெசட்டல் ஃபேமிலிமா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அதில் ஏதோ நார்மல் இன்கம் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு லேடிஸ்க்கு மட்டும் டெய்லரிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா. இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆன அப்புறம் தான் நல்ல இன்கம் வந்து இப்போ நல்லா செட்டில் ஆகிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கதை சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கும் பையன் இருக்காங்களாமா. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்துன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகிய சில வருஷத்தில் இவங்க ஹஸ்பண்ட் வேறு ஒரு பொண்ணு கூட ஆஃப்டர் இருந்தது தெரிய வந்திருக்கு. அதனால் அந்த லைஃப் வேண்டாம்னு முடிவு பண்ணி தனியாக வந்துட்டாங்கம்மா. இப்போ சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் இருக்காங்களாம்மா. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணதை வரணும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை நல்ல குணம் உள்ள குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூட சொல்கிறாங்க. மனைவியை ஈக்குவல் ட்ரீட் பண்ணி டாமினேட் பண்ணாமல் நல்லபடியாக நடத்துன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. வயசு முன்ன பின்னா இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறாங்க. வீட்டோட அப்படியே தான் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறதும் போக வேண்டாம் டிசைட் பண்ணுறது அவங்க விருப்பம் தான் சொல்கிறாங்க. இவங்க ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கூட இருந்தப்போ எதிர்பார்க்குறாங்க. இவனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையன் நல்லபடியாக பார்த்து எதிர்பார்க்குறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக எதிர்பார்க்குறாங்கம்மா. மணி மைண்டாக இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல வசதியில் பெண் வர உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லுங்கம்மா. இந்த வீடியோவில் வர வரங்கள் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.